Hello everyone. Today we are going to discuss about agricultural revolutions in India. அதாவது இந்திய வேளாண் புரட்சிகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது பசுமை புரட்சின்னு சொல்லக்கூடியது. உணவு பயிர்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்தியாவில் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. மொத்த அளவில் நார்மன் போர்லாங் அப்படின்றவர் உலக அளவில் இதை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்தது வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பால் உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்டது. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்தது வட்டப்புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உருளைக்கிழங்கு உற்பத்திக்காக ஏற்படுத்தப்பட்டது. சிகப்பு புரட்சின்னு சொல்லக்கூடியது தக்காளி மற்றும் இறைச்சி உற்பத்திக்காகவும், மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணெய் வித்துக்களோட உற்பத்திக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்ததாக நீலப்புரட்சி அப்படின்றது மீன்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும், நீலப்புரட்சியின் தந்தை அருண் கிருஷ்ணன் அப்படின்றதும் நமக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலியம் உற்பத்திக்காகவும், இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்றது இறால் மற்றும் வெங்காய உற்பத்திக்காகவும், சாம்பல் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உரங்கள் உற்பத்திக்காகவும், பழுப்பு புரட்சி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழுப்பு புரட்சி தோல் மற்றும் கோகோ உற்பத்திக்கும் உள்ளது. அடுத்ததாக தங்க புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பழங்கள் மற்றும் தேன் உற்பத்திக்காகவும், தங்க நூலிலை புரட்சின்னு ஒன்று இருக்குது. அது கோல்டன் ஃபைபர்னு சொல்லக்கூடிய சணலுக்காக சொல்லக்கூடியது. அடுத்தது வெள்ளி புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முட்டை உற்பத்தியையும், வெள்ளி நூலிலை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பருத்தி உற்பத்தியும் சொல்லுது. ஒட்டுமொத்தமாக எவர்கிரீன் புரட்சி அப்படின்னு, அதாவது எவர்கிரீன் ரெவல்யூஷன்றது அனைத்து உணவுப் பொருட்களும் உள்ளடக்கியது. அடுத்ததாக வானவில் புரட்சின்றது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா புரட்சிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்கிறது தான் வானவில் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது புதுவிதமான ஒரு புரட்சி, அதாவது புரோட்டீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத புரட்சி. நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய பசுமை புரட்சியின் 2ஆம் கட்டம் தான் இந்த புரத புரட்சி. இதை பற்றி சொன்னவங்க அருண் ஜேட்லி மற்றும் நரேந்திர மோடி ஆகும். தேங்க்யூ.